ஆதியோகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. இது புதிய வழிபாட்டு முறை அல்ல. நம்முடைய தமிழ் மக்கள் காலம் காலமாக தொன்று தொட்டு கடைபிடித்து வந்த ஒரு மரபு. தென்புலத்தார் வழிபாடு என்றும் நீத்தார் வழிபாடு என்றும் தமிழ் மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபுதான் இந்த முன்னோர் வழிபாட்டு முறை. அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய முன்னோர்களை திருப்தியடை செய்வதாக சொல்லப்படுகிறது. இதில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று மாலையபட்ச அமாவாசை வருகிறது. இந்த அமாவாசையில் இத்தனை காலம் ஏதோ ஒரு காரணத்தினால் தர்ப்பணம் கொடுக்க இயலாதவர்கள் அல்லது தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தவர்கள் வருடம் ஒரு முறையேனும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கின்ற நியதிப்படி வரக்கூடிய இந்த மாலையபட்ச அமாவாசையில் தர்ப்பணம் கொடுங்கள். வருடத்தில் 3 அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைகள். ஒன்று ஆடி அமாவாசை, அடுத்தது மாலையபட்ச அமாவாசை, அதற்கடுத்தது தை அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளிலும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு மிகச் சிறந்தது. அதிலும் குறிப்பாக இந்த மாலையபட்ச அமாவாசை என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மாலையபட்சத்தில் மட்டுமே 15 நாட்களும் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதுவும் குறிப்பாக துர்மரணம் அடைந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்கள், விபத்தில் இறந்தவர்கள் போன்றவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு மிகச் சிறந்ததாக இருக்கக்கூடியது இந்த மாலையபட்ச அமாவாசை. அதனால் வரக்கூடிய அமாவாசையை தவற விடாமல் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையையும் அருளையும் பெறுவதற்கு நமக்கு வழிவகை செய்யக்கூடிய இந்த அமாவாசை அன்று கண்டிப்பாக நம் முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணத்தை செலுத்துங்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் பலர் வருவார்கள், போவார்கள். ஆனால் நம்மிடம் விலகாத ஒரு உறவுகள் உண்டு என்றால் அது நம் முன்னோர்கள் மட்டுமே. அவர்களால் தான் நாம் இந்த பூமிக்கு வந்தோம். அவர்களால் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையே அவர்களிட்ட பிச்சைதான். அதனால் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுத்தே ஆகணும். செலுத்த வேண்டிய நன்றியை செலுத்தியே ஆக வேண்டும். அதனால் மாலையபட்ச அமாவாசை என்று கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசையை பெற வேண்டும். இந்த தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்னாடி யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க விரும்பினால் அவர்களுடைய கணவர் உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது, யாருக்கெல்லாம் தந்தை இருக்கிறாரோ அவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. மற்றவர்கள் அனைவரும் ஆண் பெண் பேதமின்றி அனைவரும் தர்ப்பணம் கொடுக்கலாம், தவறு கிடையாது. இந்த தர்ப்பணத்தை எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயோ அல்லது நீர்நிலைகள் அருகிலேயோ, கடற்கரை, ஆற்றங்கரை அல்லது குளக்கரையிலோ இந்த தர்ப்பணத்தை கொடுக்கலாம். சௌகரியம் உள்ளவர்கள் ஒரு புரோகிதரை அழைத்து வீட்டில் பிண்டம் வைத்தோ அல்லது நீர்நிலைகளுக்கு அருகில் பிண்டம் வைத்து அதை நீர்நிலைகளில் கரைத்தோ இந்த தர்ப்பணத்தை கொடுக்கலாம். அல்ல, எங்களுக்கு செலவு செய்ய முடியாது, எங்களால் அந்த செலவுக்கு பயந்து தான் இத்தனை நாள் நாங்கள் தர்ப்பணம் செய்யலை, ஆனால் எங்களுக்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கு ஆசையாக இருக்கிறது, கண்டிப்பாக நாங்களும் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறைகள் மூலம் நீங்களும் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செலுத்த முடியும், தர்ப்பணம் கொடுக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக பித்ரு காரியங்களுக்கு பவித்திரம் முடிவது 3 தர்பைகளை கொண்டு பவித்திரம் முடிவார்கள். உங்களுக்கு அந்த பவித்திரம் முடிய தெரிந்தால் பவித்திரம் முடிந்து மோதிரமாக பவித்திரத்தை கையில் அணிந்து கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு பவித்திரம் முடிய தெரியவில்லை என்றால் 3 தர்பைகளை மட்டும் கையில் வைத்து கொள்ளலாம். கருப்பு எள்ளை இந்த படத்தில் காட்டியுள்ளபடி கருப்பு எள்ளை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் தர்பை வைத்து கொள்ள வேண்டும். தர்பை புல் இல்லாவிட்டால் நெல்பயிர், நெல்லம் புல் இருந்தால் அதை வைத்துக் கொள்ளலாம். அல்லது கோதுமை புல் இருந்தாலும் வைத்துக் கொள்ளலாம். இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னீங்கன்னா எதுவுமே வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கைகளில் எள்ளை மட்டும் வைத்துக்கொண்டு மேலே நோக்கி எங்களுடைய முன்னோர்கள், தங்களுடைய முன்னோர்கள் பெயரை தெரிந்த வரைக்கும் சொல்லி, இல்லைன்னா என்னுடைய முன்னோர்களே, உங்களுக்கு நான் இதுவரை ஏதோ ஒரு காரணத்தினால் தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தேன், அந்த தவறை என் மன்னித்து அருள்வீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்ததற்கும் அல்லது தர்ப்பணம் கொடுக்கும்போது வேண்டா விருப்பாக செய்திருந்தாலோ அல்லது சலித்து கொண்டு செய்திருந்தாலோ அதனால் ஏற்பட்ட தவறுகள் அனைத்தையும் மன்னித்து அருள வேண்டும். எங்களுடைய குழந்தைகள், நம்முடைய பரம்பரை நன்றாக இருக்க வேண்டும், நல்ல சௌகரியத்தோடு, நல்ல உடல் நலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், அதற்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்டு என்னுடைய தெற்றுக்களை எல்லாம் மன்னித்து, என்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து அருள வேண்டும். நம் குடும்பத்தை, நம் பரம்பரையை நீங்கள் தான் தழைக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அந்த எள்ளை கையில் வச்சு இந்த மாதிரி வச்சு இப்படி வச்சு தண்ணீரை ஊற்றி இறைப்பார்கள், இறைக்க வேண்டும். அதை
இறைக்கும் போது, வாசலில் நின்று கொண்டு இறைக்கும் போது கண்டிப்பாக அந்த எள் முளைக்கக்கூடிய இடத்தில் இறைத்து விடக்கூடாது. முளைக்காத இடத்தில் தான் இறைக்க வேண்டும். அல்லது சிங்க்ல கூட போட்டுடலாம், தவறு கிடையாது. இப்படி இந்த தர்ப்பணத்தை இது மாதிரி செய்தால் போதும். இந்த தர்ப்பணத்தை செய்தாலே கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள். தர்ப்பணம் கொடுப்பதற்கு நல்ல நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பித்ரு காரியங்கள் எது செய்தாலும் சூரிய உதயத்திற்கு பின்பும் உச்சி காலத்திற்கு முன்பும் செய்ய வேண்டும். அதுதான் சிறந்தது. அதனால காலை 6 மணி முதல் மதியம் 12 மணிக்கு முன்பாக இந்த தர்ப்பணத்தை கொடுக்க வேண்டும். நம்ம அப்புறம் படையல் போட்டு சாமி கும்பிடுவோம், முன்னோர்களுக்கு படையல் போட்டு கும்பிடுவோம். அதற்கு எந்த நேரம் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 11 மணி முதல் 11:45 வரை அல்லது மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சிறந்த நேரமாக கொள்ளப்படுகிறது. அதனால் இந்த நேரத்தில் படையல் போட்டு சாமி கும்பிடுவது சிறந்தது. அதே மாதிரி மாலை 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி நம் முன்னோர்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. இந்த மாலையபட்ச அமாவாசையில் நம்முடைய முன்னோர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நம்முடைய குடும்பத்தில் நோய் நொடிகள் இன்றி அனைவரும் ஆரோக்கியமாக வழிபடுவார்கள். இந்த முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் குலதெய்வ அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த மாலையபட்ச அமாவாசையானது புதன்கிழமை முழுவதுமாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை இரவு 10:35 முதல் அடுத்த நாள் வியாழக்கிழமை அதிகாலை 12:35 வரை இருக்கிறது. அதனால் அந்த புதன்கிழமை முழுவதுமாக இந்த அமாவாசை திதி இருக்கிறது. இந்த அமாவாசையில் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுங்கள். முடிந்தால் நீர்நிலைகளுக்கு சென்று அங்கே நீராடிவிட்டு தர்ப்பணம் கொடுங்கள், நல்லது. இல்லை முடியாதவர்கள் வீட்டிலேயே இந்த தர்ப்பணத்தை செய்யலாம், தாராளமாக செய்யலாம். சொன்ன மாதிரி அந்த கருப்பு எள்ளை தான் பயன்படுத்த வேண்டும். அந்த கருப்பு எள்ளை பயன்படுத்துவது மட்டுமல்ல, அந்த எள் முளைக்காத இடத்தில் தான் அதை இறைக்க வேண்டும். எள்ளையும் நீரையும் முளைக்காத இடத்தில் இறைக்க வேண்டும். இதை கடைபிடித்து நம்முடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுங்கள். முன்னோர்கள் மகிழ்ந்து நம்மை ஆரோக்கியத்தோடும் ஆயுள் ஆரோக்கியத்தோடும் சகல நன்மைகளோடும் சகல பாக்கியங்களோடும் சகல சம்பத்துக்களோடும் நம்மை வாழ வைப்பார்கள். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நன்றி, வணக்கம்.